மகமாய் இடத்தில் கண்டிப்பாக விபதி வாங்கணும். சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி வேட்டைக்கு போற நேரம் அப்படியே முன்னாடி வாங்க. அப்படியே உட்காருங்க அண்ணே. ஐயா ஐயா பெரியவர் அப்படியே உட்காரு. பின்னாடி மறைக்க முடியல, அப்படியே உட்காரு. ஹலோ, அப்படியே முன்னாடி வாங்க. காலையில எல்லா பேத்துக்கும் சாப்பாடு உண்டு. 50 காசு தருவான். ஹல் 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 சார்பு சார்பு ஹல் 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 ரெண்டாவது மைக்கு ஹல் 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 هل 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 دي هم دي هل 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 اي அடுத்த சாம வேலையில்லை. இந்த கர்ப்பண சாமியை வட்டவர்கள் எப்படி சிலக்கு நேரம் தொட்டு தெரியுமாடா? ஏய் சின்ன கருப்பு அண்ணா பெரிய கருப்பா வாடா. ஏய் வாழகிரம் கொல்லிமலை அழகுமலை கட்டவிட்டு அழகுமலை கட்டவிட்டு அழகுமலை கட்டவிட்டு அண்ணன் கருப்பண சுவாமி இலை விட்டு இலை விட்டு பாரேனாரா கொல்லிமலை எல்லை விட்டு கொல்லிமலை எல்லை விட்டு கொல்லிமலை எல்லை விட்டு பாசிய பெருகின்ற சாமி முன்னோடி கருப்பு பாருநடா 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 கருப்பசாமி பாருநடா 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 அறக்கப்படுகிறா அறக்கப்படுகிறவா அறக்கப்படுகிறவா கருப்பு அழகுதடா பின்னருவா சடல புரியாருவா சடல புரியாருவா சாய்தாடும் தங்கப்படுகிறவா 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 கருப்பு எல்லாரும் என்னவா அவன் வெள்ளி புரியாருவா வெள்ளி புரியாரும் ஆட்டுக்கு தள்ளி போட்ட ஆட்டுக்கு தள்ளி போட்ட ஆட்டுக்கு தள்ளி போட்ட கருப்பு அலறடா இல்லவா குட்டி தள்ளி போட்ட தள்ளி போட்டா குட்டைக்கு தள்ளி போட்டா கருப்பன் குள்ளுக்குதா என்ன ஆறுவா ஆயிரம் தொட்டையில் கருப்பனுக்கு
அழகு கட்டி காவையடா முன்னுருட்டியிலே கருப்படிக்கு முனகுட்டி காவியரா நாடரு கொட்டுகில கருப்ப அழகு கட்டி காவையடா தம்பி இந்த அழகுமணி விரும்பி இந்த அகில் உழைத்தாலும் கூடிய 18 பெரிய புறப்பட்டவன் தான் என் தம்பியாப்பட்ட ஒரு சின்ன விருப்பன் அகில உலகத்தை ஆடுகுட்டி கொல்லிமலை விட்டு ஓடி வந்த காரணமும் என்னவென்று தெரிவதற்கு முன்பதாகி நம்ம இருவருமே எங்கே செல்ல வேண்டும் தெரியுமாடா புதுக்கோட்டை இல்லைக்கு செல்ல வேண்டும் படி புறப்படுவோம் குதிரை ஏறி கருப்பா குதிரை ஏறி கருப்பா என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தாயா பார்த்தேன் அர்த்த சாம வேலை என்ன குழுந்த நேரத்தில் ஹெர்பா சோதி எப்படி வருவார் இப்படி கருப்பா அட கொட்டி ரத்தகு கருப்பே குடி பவட்டாம் குடி பவட்டாலே அடகாரி அடடா கருவ சோதி குடி பவட்டா பவட்டா அடகாரே அடடா கருவ சோதி அட கொட்டி ரத்தகு
கருப்பண சாமியாகப்பட்டவனுக்கு எப்படிப்பட்ட காவி கொடுப்பார்கள் தெரியுமா? ஏய், ஏய், இப்படிப்பட்ட காவி ஆம், இதை கொடுக்காத நேரத்தில் எரிசர வாங்கக்கூடிய இந்த கருப்பண சாமியாகப்பட்டவர்கள் சரி அப்படி வாங்கினாலும் டேய், ஆயிரம் குட்டிகள் அழகு குட்டி காவி வாங்குவோம். ஆஹா முன்னொரு குட்டிகளை முதற்குட்டியாக காவி வாங்குவோம். சரி. மச்சமில்லாத குட்டி ஒச்சமில்லாத குட்டியாக இருந்தால் கரைகரா செல்கரா கோழி ஆறு கோழி கோழி அப்படி ஆடுவார்களை ரத்தமாக இந்த கருப்பண சாமியாகப்பட்டவனுக்கு எலுமிச்சக்கடியை கொடுத்து ஏமாத்தி விட்டுருக்கா சாண்டா. சாமி பொறுமை சாமி தம்பி அவ்வளவுதான் எதையும் மாசி பெருமைக்கு முன்னாடி கப்பலி ஏய், இந்த அகில உலகத்தாலும் கூட அளவுல வளர்த்தபடி பெருமை பறிக்கை ஆடி மாடி கோலிச்சவன் இருப்பார்களா இருந்தாலும் தம்பி அண்ணா நமக்கு இந்த எல்லையிலே காவி வத்தாது பத்தாது காவி நமக்கு கொடுக்கவில்லை. ஐயோ சாமி இல்லை சாமி கோச்சு கோச்சுக்காத சாமி சாமி இருக்கிறது இந்த இடத்துல இந்த காவியப்பட்ட குடிக்கவில்லை தம்பி சாமி என்ன சாமி 20 சென்று அண்ணா இந்த எல்லையை சிறுநெஞ்சிறு குழந்தை விழித்து ஐயோ அண்ணா மனித காவி குடிக்க குறவனை கடித்து ஐயோ மனித ரத்தத்தை ருசி பார்க்க நேரம் செல்ல வேண்டாம். ஐயோ சாமி நான் விடமாட்டேன். போன தடவை விட்டேன் என்றால் ஏய், அது அப்போ இந்த கருப்பணசாமி எல்லை விட்டு என்று மாறி வந்து விட்டேன். ஆஹா, கருப்பசாமி வட்டவனுக்கு தேவைப்பட்ட காவி ஏய், பச்சை ரத்தம் இள ரத்தம் இள சின்ன சின்ன குழந்தை சாமி பொறுமை 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 சாமி ஏய், அப்படி ரத்தத்தை ருசி பார்க்க வேண்டாமேடா விடக்கூடாது. டேய், எத்தனை குழந்தைகள் இருக்கிறது பார்த்தாயா? பார்த்தேன் தம்பி அண்ணா, நீ இந்த மூலையில விரட்டி வா, சரி நான் இந்த மூலையில விரட்டி தம்பி பக்கத்துல சரி. ஒரு சின்ன குழந்தை எனக்கு மட்டும் சின்ன குழந்தை ஆனா விட்ட வெண்ண விட்டால் சரி. நமக்கு தேவை காவி காவி குடித்து விட்டு வரலாம் வாடா. காவி ரத்தம் ரத்தம் ரத்த காவி குடிக்க போற இனி மகமாய் நடனம் மசர் கூட பக்கத்துல உட்கார மாட்டாங்க, மூத்திர அடிச்சுட்டு ஓடிட்டாங்க, பக்கத்திலே வர மாட்டாங்க. நீ மகமாய் நடமனா கூட நோட்டீஸ் பார்த்தோன்னே நான் வரலன்ட்டு வீட்டுல படுக்க போறாங்க. ஐயோ நீ உட்காந்துறாங்க, உட்காருமா என்ன பார்த்தா நீ உட்காருமா உட்காருமா உட்காரு. அண்ணே காலையில சோறாக்கி கேங்கண்ணே, பசிக்குது சாப்பாடு. பொறுமையா சாமி சாமி பாவசாமி மக்கள் சாமி நம்ம சாமி இப்ப உட்காருங்கம்மா, உட்காரு 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 வாங்க உட்காரு உட்காரு. முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வந்து சிறப்பா ஆடுவாங்க வாங்க. இதுக்கு மேல வர மாட்டாங்க. இதுக்கு மேல நான் கட்டு போட்டுறேன் சாமிக்கு, மலையில கட்டு போட்டுறேன் வாங்க.
ஏய் நான் சங்கிலி போட்டு கூட்டிடுறேன் வாங்க. இந்த கருப்பனுக்கு கட்டா ஐயோ இல்ல சாமி இல்ல சாமி இல்ல சாமி இல்ல சாமி இல்ல சாமி உங்களுக்கு கட்டு போட முடியுமா? டேய் எதற்காக எதற்காக இந்த பூலோகத்திலே சென்று சின்னத்திரு குழந்தைகளை விரட்டினேன். உட்காரு தம்பி உட்காரு. டேய் ரத்தங்களை ருசி பார்க்க வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம். டேய் கட்ட போட்ட சாமி உட்காரு. இந்த கருப்பனுக்கன்று ஆடு மாடுகள் தான் சேவல் கோழிகள் தான் இந்த கருப்பனுக்கு பணியாக விடுப்பார்கள். தம்பி பசங்களை வீசிட்டு உட்காரு. டேய் பசங்களை வீசிட்டு உட்காரு. இந்த பூலோக மக்களை காப்பாற்றுவதே என்னுடைய பணி. அப்படி இருக்கு வேலைகளே பச்சில குழந்தைகள் மீது ஆசை கொண்டு ரத்தங்களை ருசி பார்க்கும் மடையனுக்கு மடையனா? சாமி சாமி விடு சாமி விடு சாமி சாமி ஏண்டா? சாமி அண்ணா ஒரு ஜீவன்கள் விடு இந்த எல்லையில் ஒரு சின்ன குழந்தை விழிக்கிற அப்படி வார்த்தை பார்த்தபடி பச்சை தண்ணி தான் கொடுத்தார்கள். சாமி இருந்தால் பரவாயில்லை, இருக்கிறது தாகத்தை தீர்ப்பதற்கு ஊர் இருக்கின்ற சொல்லி சரி சாமி பார்த்து விட்டோம். எல்லாம் வர கொடுங்க இருந்தால் பரவாயில்லை, மாற்றி கொடுங்க. இந்த எல்லையை மனித காவி கிடைக்காட்டு பரவாயில்லை. சின்னத்தில் கோழிச்சவர்கள் கொடுத்தார்கள், எலுமிச்சவர்கள் கொடுத்தார்கள், அது போதும். இருந்தாலும் பார்த்துங்க சார். இந்த எல்லை விட்டு எல்லை மாறக்கூடிய வேட்டை ஒரு பெண்ணாகப்பட்டவன் அண்ணா புதுக்கோட்டை எல்லை நாட்டவரை கைப்பகுதி கூத்தாட்சி போல கமல் கத்தளத்தில் என்ன மாதிரி தெரிவித்துக் கொண்டீர்கள்? வெள்ளிமலை காலகத்திலே ஆழ்ந்த நித்திரை செய்து கொண்டிருக்கிறது. யாரவர் பெண்ணாகப்பட்டவள் அந்த நாட்டாமலை காலகத்திலே குத்தாட்சி பள்ள கோபுர கத்தரை வளர்த்து ஒரு பெண்ணன் மகனே சின்ன கருப்பா எனக்கு ஆபத்து இருந்து விட்டது, அதை சீக்கிரமாக புறப்பட்டு வர வேண்டும் என்று தெரிவித்தாளே. உண்மைதான் தம்பி, அந்த பெண்ணாகப்பட்டவள் தங்களை அழைத்துள்ளாரா? உண்மைதான். அப்படி என்றால் இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்து கொண்டிருக்கிறதுன்னா ஆபத்து என்ற அழகில் விலகத்தை ஆளக்கூடிய நம்ம இருவருமே அது சீக்கிரமாக புறப்பட வேண்டும். சென்று பார்ப்பதற்கு முன்னாலே தம்பி அண்ணா இந்த எல்லையில சின்னஞ்சிறு குழந்தை கிடைக்கவில்லை. உண்மை ஏதோ ஒரு பச்சைகளுக்கு வேட்டையாடி கொண்டு செல்லலாமே. அவ்வையார் சேர்ந்த எனக்கு பசி எடுக்க விடுங்கன்னா ஔவையார்பட்டி சேர்ந்த கருப்பாண்டவர் கபடி குழு சார்பாக கோவிந்தன் மதியழகன் அண்ணன் சார்பாக இங்கு கருப்பசாமி அவர்களுக்கு 100 ரூபாய் படிக்கட்டுகிறார்கள். இங்கு அருமையன் அவர்களுக்கு கருப்பசாமி சார்பாக நல்ல வார்த்தை சொல்லுங்க. கருப்பாண்டவர் அந்த குடும்பத்தார்கள் கை தட்டுமா இந்த சின்ன கருப்பணசாமி பெரிய கருப்பணசாமி இடத்தில் படித்திருந்தாலும் அன்னவருடைய குடும்பமாகப்பட்டது. இந்த சின்ன கருப்பணசாமி அந்த பெரிய கருப்பணசாமியுடைய பெரிய பிச்சரவாறு இவ்வாறு வளர்ந்தது. குடும்ப பட்டி பிறகு பால்பானை வெங்கு பாலார் செல்லுமாக வாழ வேண்டும், வளர வேண்டும். அந்தவர்கள் எந்த முகமானாலும் தங்க மகமாக திகழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். பெரிய கருப்பா அண்ணா இருக்க வேண்டும். நம்ம இருவருக்குமே படிகாரிக்கை செலுத்தி குடும்பமாக்குவதற்கு நமது வெச்சரப்படி வந்து வருகிறதோ பட்டி பெருக வேண்டும், பால்பாடு பெருக வேண்டும். இந்த 7 பொங்கல் படி வந்து வருகிறதோ அதுபோல் எந்த ஒரு நோய் நொடிகள் இல்லாமல் கட்டுக்கு வளர்ந்து அந்த குடும்பத்தை மேலும் வாழ வேண்டும். கருப்பசாமி உங்களை பூதகுடியில பார்த்தாங்களா, பூதகுடி வடக்கூர்ல பார்த்தாங்களா, சிறப்பா நீங்க ஆடுனீங்களா? அந்த ஊர்ல ஆடின மாதிரி 1.5 மணி நேரம் ஆடுமா சாமி சிறப்பா? அது மாதிரி நீங்க சிறப்பா நம்ம ஊர்ல செஞ்சு கொடுக்கணும். சிறப்பா ஆடுங்க சார். சரி அண்ணா, அப்படி இருந்தாலும் இன்னைக்கு வாரத்தில் வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை என்றால் இருவர் வேட்டையாடி புறப்படுவது வழக்கம். உண்மை. எங்கு சென்றாலும் வேட்டையாடாமல் செல்ல முடியாது. அதனால் சின்னஞ்சிறியவர் வேட்டைகளை ஆடிவிட்டு பின்வந்த பெண்ணாகப்பட்டவளுக்கு என்ன ஆபத்து என்பதை தாங்கள் சென்று அறிந்து கொள்ளணும். ஆகட்டும் அண்ணா. இந்த எல்லையிலே சிறுவர் எப்படி போக வேண்டும் என்றால் வேட்டைக்கு தருவட்ட பொருள்கள் வேட்டைக்கு இதைப்பட்டவர்கள் ஈட்டி வளைதடுக சின்ன கருப்பு எடுத்துன வாழை பெரிய கருப்பு வேட்டைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக வேட்டைக்கு தேவைப்படக்கூடிய ஆயுதங்கள் அனைத்து சேகரித்து வந்து விட்டேன். சரி, எங்கு செல்ல வேண்டும்? காலத்தை வேட்டையாட வேண்டும். காட்டை கலைக்க வேண்டிய கரையை ஓட்ட வேண்டும் அண்ணா. சிறிய கலைக்க வேண்டிய சென்னாய் ஓட்டி விட்டு வாடா. ஆகட்டும் அண்ணா. ஆ. புறப்படுமா?
காட்ட கலச்ச விட்டு சென்ற கருப்பு நம்ம கருணாய முன்ன விட்ட தம்பி கருப்பு காட்டை கலச்சு விட்டு செடிகளுக்கு சென்னை ஓட்டினாலும் காட்டை கிழத்து கருணாயில் ஓடினாலும் அதவா பார்த்தேன் என்ன பட்டது வேட்டைகள் வந்து திரும்பவில்லை என்ன அதற்கு என்ன செய்ய வேண்டும் வலை விரித்து வேட்டை ஆடுவோமா ஆகட்டும் அண்ணா அப்படி இருந்தாலும் அது பார்த்தாயா பார்த்தாயா என்ன 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 கருப்பா என்ன கருப்பா சொல்லு கருப்பா காடுகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருக்கிறது புடி 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 காடைக்கு கண்ணி வைக்க வேண்டும் வயசாமி வயசாமி சின்னகர் வயசாமி காடைக்கு மட்டும் கண்ணி வயசாமி கண்ணி வயசாமி கண்ணி கண்ணி கரைகரமாக உண்டிருந்து காடைக்கு தான் கண்ணி வச்சே கரையப்பா காடைக்கு தான் கண்ணி வச்சே கரைகரமாக காடைக்கு கண்ணு வைத்து வேடிக்கை பார்த்து விரதம் அல்லவா காடைகள் படக்கூடிய கண்ணுகளே கருங்குருவிகள் பட்டுக் கொண்டது கருங்குருவியாகப்பட்டது பாவப்பட்டவர் பிராணி ஆமா சாமி அண்ணா அந்த கருங்குருவி நம்ம இருவருடைய பசியை தீர்த்து விடுமா சரி பாவம் அண்ணா அதை அமைத்து விட்டேன் அப்படி கேட்டால் சிட்டுக்கு கல்வி வைத்து பார்க்கலாம் வயசாமி இப்படி எப்பது சிட்டுக்குதா கல்வி போ செடியோடாமா ஒட்டி இருக்கு சிட்டுக்குதா கல்வி வைப்போ, செடியோடாமா ஒட்டி இருக்கு. சிட்டுக்குதா கல்வி போ செடியோடாமா ஒட்டி இருக்கு சிட்டுக்குதா சிட்டுக்கு கண்ணு வைத்தாள் செட்டுக்கு கட்டி வைத்து வேடிக்கை பார்த்தேன் அல்லவா சிறு குருவி பட்டது தெரியுமா அது பாவப்பட்டது அதுவும் பாவப்பட்டது அல்லவா அப்படி என்றால் அது நமக்கு தேவையில்லை அவுத்து விடு அப்படி என்றால் பெரிய பட்சிகளுக்கு கண் வைத்து வர வேணும்டா எப்படி வைப்பது அதுவா குலத்தொரமா ஒட்டிருதி கொக்கைக்கு கட்டி போதப்பி ஒட்டிருதி கொக்கைக்கு கட்டி கொக்குகள் விடக்கூடிய கண்ணிகள் குவிகளை வந்து மாட்டிக்கொண்டது பாவம் பாவம் அண்ணா அதுவும் பாவம் அதை எவிழ்த்து விட்டேன் அப்படி என்றால் பிள்ளி மாடாகப்பட்டது துள்ளி ஓடிக்கொண்டிருக்கிறது மானை வேட்டைக்காடுவோமா தம்பி மானு தாண்ட நம்முடைய பசிக்கு தேவை அப்படி என்றால் மானுக்கு கண்ணி வைக்க விட்டுவிட்டார் நீங்க என்ன செஞ்சீங்களா என்ன சிறப்பா செய்யணும் சாமி ஊருக்காரர் வேண்டுகோள் சாமி என்ன சிறப்பா நீங்க ஆடுங்க சாமி அண்ணா என்ன சிறப்பா ஆடுங்க சாமி ஆடுங்க சாமி சாமி காலையில 10 மணியா சாமி சிறப்பா செய்யணும் தம்பி
ஈசனாட்டு வெள்ளச்சாமி அவட்டவள் வரக்கூடிய நேரம் வந்து விட்டது. ஆஹா, வந்து விட்டானா? தம்பி, இந்த இடத்துல பக்கத்து கதை வந்து வர தேவையில்லை தம்பி. அது வார் மயில் இருக்கிறது. அந்த மயிலாப்பட்டங்க கண்ணு வைக்கல அவட வாடா. வயசா வயசா வை மலையுறமா கொண்டிருந்தீ மயிலுக்கு கண்ணில் வைப்போ. உனக்கு என்ன சாமி குறை வச்சேன் சாமி? எங்க வீட்டுல உனக்கு கிடா ஒண்ணு விட்டுருக்கிற சாமி. மொத்த ஆடி மாசம் பொறுத்தோன்னே முத கிடா விட்டு பெரிய கருப்பு உனக்குத்தேன். மொத்த கிடா விட்டு உனக்குத்தேன் சாமி. சாமி என்ன சிறப்பா சாமி சாமி கேட்டைகள் போதும் சாமி. என் எல்லையில காங்கிய முத்தை வந்திருக்கிற பார்த்தாயா? நான் பார்த்து விட்டேனடா. எந்த முத்தை வந்தது தெரியுமடா? இருந்தால் பரவாயில்லை. மாலைக்கு கல்வி பார்க்கலாமா? பார்த்து விடுவோம். வை 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 அண்ணா, மலைகிறமா ஒன்றிரந்து மனுக்கு தாங்க நீ வச்சா மலையோரமா ஒன்றிரந்து மனுக்கு தாங்க நீ வைப்பாரு மலையோரமா ஒன்றிரந்து மனுக்கு தாங்க நீ வச்சா மலையோரமா ஒன்றிரந்து மனுக்கு தாங்க நீ வைப்பாரு மலையோரமா ஒன்றிரந்து மனுக்கு தாங்க நீ வச்சா மலையோரமா ஒன்றிரந்து. புரியுகிறப்பா? மலையோரம் இருந்த மாடுக்கு கண்ணி வைத்து வேடிக்கை பார்த்தவல்லவா? ஆமா சாமி. புறப்பட்டு வா. அந்த மாடுகள் விடக்கூடிய கண்ணிகளே மகிழப்பட்டுக் கொண்டது. மகிழை அவிழ்த்து விடலாம் என்று சங்கில் செல்லப்படுது. அந்த மகிழாகப்பட்டது வேறு வெள்ளம் மயிலாக மாறிவிட்டது. தம்பி, அண்ணா, அந்த வெள்ள மேல விட்டு விரட்டி பார்க்க வேண்டவல்லவா? சென்று விடுவோம். அந்த வெள்ள மயிலாகப்பட்டது தன்னிடமிருந்து தப்பித்து விட்ட ஒரு ஆணவத்திலே காதுகளை விடைத்துக் கொண்டு மண்ணன்னார்களை மத்தமிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது பார்த்தாயா? அண்ணா, பார்த்தாயா? புரிகிறதா? தெரிகிறதா? தம்பி, இந்த அளவு விரட்டப்படி பெருகற்ப பார்த்ததால தம்பி அவர்கிட்ட பார்க்க வேண்டும். இருந்தாலும் என் கண்முன்னே வந்தது அது பெண்ணாப்பட்டவள் தான். உன் கண்ணில் தோன்றிய பெண்ணாப்பட்டவள் அவளைதான். உண்மை என்ன? நெற்றியில் குங்குமம், முகத்தில் மஞ்சம், மஞ்சள் ஆடை ஆபரணத்தோடு வந்திருக்கிறாள் என்றால் அண்ணா, இவன் தீர்த்தி பாய்ச்சிய காலத்தில் வெள்ளமே வட்ட கச்சமல் தொடுகிறது. உண்மை என்ன? அந்த கச்சல் மேலுக்கு வர ரத்தம் ஓடுகிறது. ரத்தமில்லை நீடித்தால் இந்த பூவுலகமே அழிந்து விடும் அண்ணா. உண்மைதான். அப்படி என்றால் ரத்த வெள்ளத்தை நிறுத்த வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? வெள்ளத்தில் உள்ள மூலிகை சேகரித்து ரத்த வெள்ளத்தை நிறுத்தி விட்டு வாரா தம்பி. அப்படியாகட்டும் அண்ணா. தம்பி,
சீர்தாயா அண்ணா ரத்த வெள்ளத்தை நிறுத்தி விட்டேன். சரி. ஆனால் இந்த வெட்டு மூங்கில்களை பட்டபடனே தந்த கற்சிலைக்கப்பட்டது இப்பொழுது வழிவகுத்து விட்டது அண்ணா. என்ன ஒரு ஆச்சரியம். அதுதான்டா உண்மை. டேய், வெள்ளம் புயலாகப்பட்ட கச்சனையாக இருந்தது. கச்சனையாகப்பட்ட இப்ப வர்ற பார் உயிர் வந்து தாய்பால் காட்சியிருக்கின்றாள். உண்மை அண்ணா. அப்படி என்றால் இது இடத்திலே நமது தாயப்பட்ட கண்டு கோபத்தில் இருக்கின்றாள். இதுவும் உண்மை. கோபத்தை தனித்து விடுகிற தம்பி அண்ணா அப்படி என்றால் உலகம் எடுத்து ஊஞ்ச கட்டிக்கிறி மனத்தில் உள்ள மலர்கள் சேகரித்து வர உள்ளே இருக்கிறார். ஆகட்டும் அண்ணா. எடுத்து வா. ஏய், என்ன ஒரு ஆச்சரியம் தாயா. இந்த தாயப்பட்டர்கள் கச்சிலாக இருந்தாலும் ரத்தங்கள் ஓடினாலும் ரத்தவளத்தை நிறுத்திவிட்டு இது இடத்திலே தாயப்பட்ட கண்டு கோபத்தில் இருக்கிறார்கள். கோபத்தை தனித்து விட்டு விட்டால் தாய்க்கு பிடித்தது தாலாட்டு நகராசி. அப்படி இருக்க யாரும் நித்திரை செய்யப்படாது.